வடதிசை நோக்கிச் சென்று கொண்டிருந்த அர்ச்சுனன் வழியில் தன்னை எதிர்த்த க்ஷத்திரிய மன்னர்கள் சிலருடன் போரிட்டு வென்று அவர்களை திரை செலுத்தச் செய்தான். பின்னர் கலிங்க நாட்டையும் கடக நாட்டையும் வென்றான். அந்நாட்டு மன்னர்களை கப்பம் கட்டச் செய்தான். துயுமதேசனன் என்னும் மன்னனை வென்று அவனை படைத்தலைவனாக்கிக் கொண்டான். இவ்வாறு பல வெற்றிகளை குவித்த அர்ச்சுனன் பிராக்ஜோதிஷம் என்று நாட்டை அடைந்து அந்நாட்டு மன்னன் பகதத்தன் என்பவனோடு கடும் போர் புரிந்தான். அப்போர் 8 நாட்கள் நடைபெற்றது. அர்ச்சுனனின் தனி ஆற்றலை உணர்ந்த அப்பகத்தன் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டான். அர்ச்சுனன் அவனை தன் நண்பனாக ஏற்றுக்கொண்டு, பகதத்தரே, இனி நீர் என் நண்பர். எனவே உன்னை கப்பம் கட்டும்படி உத்தரவிட மாட்டேன் என்றாலும் அண்ணா தருமபுத்திரர் இராசசூய யாகம் மிகச் சிறப்பான முறையில் செய்யவுள்ளார். அதற்கு வேண்டிய பொருளை தருக என்று கூற அவனும் அவ்வாறே அளிப்பதாக ஒப்புக்கொண்டான். அந்தர்கிரி, உபயகிரி போன்ற மலை நாடுகளுக்குச் சென்று அவற்றையும் வெற்றி கொண்டான். அவர்களிடம் இருந்து பெரும் பொருளை திரையாகப் பெற்றான். பின்னர் உலோகதேசத்தில் வசிக்கும் பிருகந்தன் என்னும் மன்னனோடு கடும் போரிட்டு அவனை வென்று இரத்தின கற்களை கப்பமாகப் பெற்றான். அடுத்து காஷ்மீர் நாட்டு மன்னனை வென்றான். அடுத்து உரகாபுரியில் வசிக்கும் ரோசமானன் என்பவனை வென்றான். அவனிடமிருந்து விலைமதிக்க முடியாத உயர்ந்த ஜாதி குதிரைகளை கைப்பற்றிக் கொண்டு வந்தான். அடுத்து இமயமலையையும் நிஷ்குடமலையையும் ஒரே போரில் வென்றான். இவ்வாறு பல நாடுகளை வென்ற அர்ச்சுனன் பொன்னும் பொருளும் இரத்தினங்களும் குதிரைகளும் யானைகளும் தேர்களும் என எண்ணில்லாதன கைப்பற்றி தன் நாட்டிற்கு கொண்டு வந்தான். பின் தருமரிடம் ஒப்படைத்து அவரிடம் விடை பெற்றுக் கொண்டு தன் மாளிகை அடைந்தான். தருமரிடம் விடை பெற்றுக் கொண்டு கீழ்த்திசை நோக்கிச் சென்ற பீமன் பாஞ்சால நாட்டை வென்று வேண்டிய கப்பத்தை பெற்றான். விதேக நாட்டை வென்ற பீமன் தசர்ணா நாட்டை அடைந்து அந்நாட்டு மன்னன் சுதர்மாவை வென்று பின் அவனை தன் சேனை தலைவனாக்கிக் கொண்டான். அதன்பின் அசுவமேதசுவா, சுகுமாரன், சுமித்திரன் என்னும் அரசர்களை வென்றான். அடுத்து சேதி நாட்டுக்குச் சென்றான். அந்நாட்டு மன்னன் சிசுபாலன் பாண்டவரிடம் எந்த பகையும் கொள்ளாதவன். ஆகையினால் போரிட விரும்பாமல் பீமனிடம் படையுடன் புறப்பட்டு வரக்காரணம் யாது பீமசேனரே என்று கேட்டான். அதற்கு பீமன், என் தமையனார் தருமபுத்திரர் இராசசூய யாகம் செய்ய உள்ளார். அதன் காரணமாக என் படையுடன் பல நாடுகளுக்குச் சென்று வென்று பின் இந்நாட்டிற்கு வந்துள்ளேன் என்றான். அதைக் கேட்டு சிசுபாலன் மகிழ்ந்தான். பீமனை அன்புடன் வரவேற்று தங்கள் நாட்டில் சிறப்பு விருந்தினராக 13 நாட்கள் தங்கியிருக்கும்படி செய்து பின்னர் யாகத்திற்கு வேண்டிய பொன்னையும் பொருளையும் கொடுத்தனுப்பினான். பின்னர் கர்ணனுடைய அங்க நாட்டிற்குச் சென்று அவனை வெற்றி கொண்டான். அடுத்து மலை நாட்டு மன்னர் பலரை வெற்றி கொண்டான். இவ்வாறு பல நாட்டு மன்னர்களை வெற்றி கொண்டு சந்தனம், அகில், இரத்தினங்கள், முத்துக்கள், பொன், வெள்ளி, பவழம், தந்தம் முதலிய விலைமதிப்புடைய உயர்ந்த பொருள்களை காணிக்கையாக பெற்று திரும்பினான். அவற்றை தருமரிடம் ஒப்படைத்து அவரை வணங்கி ஆசி பெற்றான். சகாதேவன் வெற்றிகள். பீமன், அர்ச்சுனன் போன்றே மாதி மைந்தன் சகாதேவன் அணி தேர், புரவி, ஆட்பெரும்படையுடன் தெற்கு திசை நோக்கிச் சென்றான். முதலில் சூரசேன தேசத்தை வென்றான். பல நாடுகளை வெற்றி கொண்ட பின்பு குந்திபோஜனை தம் சென்றான். தன் பெயரன் தருமபுத்திரர் இராசசூய யாகம் செய்கிறார் என்பதை அறிந்து மகிழ்ச்சி கொண்டு நிறைய பொன்னையும் பொருளையும் கொடுத்தான். அதன்பின் மாஹேஷ்மதி நகரை ஆண்டு வந்த நீலன் என்பவன்பால் சென்றான். அவன் அக்னி பகவானை துணையாக பெற்றிருந்தான். ஏனெனில் தன் மகளை அக்னி தேவனுக்கு கன்னிகா தானமாக திருமணம் செய்து கொடுத்திருந்தான். அதனால் சகாதேவன் நீலனுடைய நகரை அடைந்தவுடன் அவனுடைய யானை, தேர், குதிரை, காலாள் முதலானவை கரிந்து போனவை போல காணப்பட்டன. நீலனுக்கு அக்னி துணையாக இருக்கிறான் என்பதை அறிந்த சகாதேவன் அக்கினி பகவானை பலவாறு துதித்து தன்னை காப்பாற்றும்படி வேண்டிக் கொண்டான். அதன்பின் பூமி மறையும்படி தர்பை புல்லை தன் சேனைகளின் முன்னே பரப்பி அக்னி தேவனை குறித்து தவம் செய்தான். அக்னி பகவான் அருள் கூர்ந்து நீலனை தம் சகாதேவனை வரவேற்று உபசரிக்கும்படியும் வேண்டியன கொடுத்து உதவி புரியும்படியும் கூறினான். மருமகன் அக்னி கூறியதை ஏற்ற நீலன் தருமர் இராசசூய யாகம் செய்கிறார் என்பதையும் அதற்காக சகாதேவன் வந்திருக்கிறான் என்பதையும் அறிந்து வேண்டிய பொன்னையும் பொருளையும் கொடுத்து அச்சகாதேவனை வழி அனுப்பினான். திரிபுரன் என்ற அரசனை வென்ற பின்பு கங்கையில் புனிதமான காவிரியினால் செழித்து விளங்கும் சோழ நாட்டை அடைந்தான். சோழ நாட்டு மன்னன் சகாதேவனை வரவேற்று வேண்டிய பொருளை கப்பமாக கொடுத்தான். கொக்கு பறக்கும், குருவி பறக்கும், புறா பறக்கும், ஆனால் இங்கு மீனும் பறக்கும், அதாவது மீன் கொடி பறக்கின்ற பாண்டிய நாட்டை அடைந்தான். அந்நாட்டு மன்னன் சித்ரவாகனன் தன் மகள் சித்ராங்கதையை அர்ச்சுனனுக்கு திருமணம் செய்து கொடுத்து மாமனார் ஆனவன். ஆதலின் அவன் சகாதேவனை இன்முகத்துடன் வரவேற்று பலவிதமாக உபசாரங்களைச் செய்து சில நாட்கள் தன்னுடன் தங்கியிருக்கும்படியும் செய்தான். புறப்படும் போது வேண்டிய பொன்னையும் பொருளையும் வாரிக் கொடுத்தான். அதேபோல சகாதேவன் தான் தமையன் அர்ச்சுனன் மகன் பப்புரு வாகனனுக்கு
நிறைய பொன்னையும் பொருளையும் பரிசாக கொடுத்தான். அவனை நன்கு வாழ்த்தினான். அங்கிருந்து சித்ரவாகன மன்னனிடம் விடை பெற்றுக் கொண்டு குருமுனி அகத்தியர் தங்கி தண்டமிழ் வளர்த்த புதிய மலைச்சாரலை அடைந்தான். அடுத்து தாமிரபரணி நதிக்கரையை அடைந்தான். தாமிரபரணி நதிக்கரையில் இருந்து கொண்டு தன் தமையன் பீமசேனனுக்கும் இடும்பிக்கும் பிறந்தவனான கடோத்கஜனை நினைத்தான். இந்த கடோத்கஜன் தன் தாய் இடும்பியிடமே இடும்ப வனத்தில் வாழ்ந்து வருபவன், ராட்சச வம்சத்தைச் சேர்ந்தவன், கார்மேகம் போன்ற கரிய நிறமுடையான், பனைமரம் போல் நெடிய தோற்றம் உடையவன், நெடிய கைகளை பெற்றிருப்பவன், கோரைப்பற்களையும் சிவந்த மயிர்முடியையும் செம்பட்டை நிறமான அடர்த்தியான மீசையுடையவன், அச்சந்தரத்தக்க தோற்றமுடையவன். வலிமையில் அவனுக்கு நிகர் அவனே. அத்தகையவன் தன் சிற்றப்பன் சகாதேவன் தன்னை நினைத்தவுடன் அவன் முன் வந்து நின்றான். வீடணன் அளித்த வெகுமதிகள். கடோத்கஜனைக் கண்ட சகாதேவன், மகனே கடோத்கஜா, உன் பெரிய தகப்பனார் தருமபுத்திரர் இராசசூய யாகம் செய்கின்றார். அதன் காரணமாக இலங்கையை ஆள்கின்றவனும் சிரஞ்சீவியாக வாழ்பவனும் தென்னிலங்கை வேந்தன் இராவணன் தம்பியும் இராமபிரானிடம் அடைக்கலம் புகுந்து அவரால் ஆட்கொள்ளப்பட்டவனுமாகிய வேடனன்பால் சென்று யாகத்திற்கு வேண்டிய பொன்னையும் பொருளையும் பெற்று வருக என்று கூறி அவனை தழுவி உச்சி மோந்து இலங்கைக்கு வழி அனுப்பினான். அவனும் தென்னிலங்கை சென்றான். கழிக்கின்றார் அலால் கவல்கின்றாரைக் காணேன் என்று அனுமன் அன்று சீதையை தேடிச் சென்ற போது பாராட்டி கூறிய செல்வச் செழிப்பு மிக்க இலங்கை மாநகரை அடைந்து வீடணனைச் சந்தித்து தான் வந்ததற்குரிய காரணத்தை கூறினான். அதைக் கேட்ட வீடணன் கடோத்கஜனை நோக்கி, தருமர் என்பவர் யார்? அவருடைய வரலாறு யாது? அவர் ஏன் உன்னை அனுப்பினார் என்று கேட்க, கடோத்கஜன் பாண்டவர்களைப் பற்றிய வரலாற்றினை எடுத்துக் கூறியதோடு தர்மபுத்திரர் செய்கின்ற இராசசூய யாகத்திற்காக பொருள் பெற வந்ததாகவும் கூறினான். மேலும் அவன் யுதிஷ்டிரரின் இராசசூய யாகத்தையும் பாண்டவர்களுக்கு உதவியாக இருக்கின்ற இராமாவதாரத்தின் மறு அவதாரமாக திகழ்கின்ற கண்ணபிரானையும் எண்ணி பார்க்கும் பொழுது நீவீர் கப்பம் செலுத்துவதற்கு உரியவராகிறீர் என்றான். அனைத்தையும் கேட்ட தென்னிலங்கை வேந்தன் வீடணன் மிகுந்த மகிழ்ச்சியோடு அநேக பரிசுப் பொருள்களையும் தங்கக் கட்டிகளையும் தந்தக் கட்டில்களையும் பவழங்களையும் 14 வைரம் பாய்ந்த பனை மரங்களையும் பொற்றாமரை மலர்களையும் தந்த பல்லக்குகளையும் விலைமதிப்பற்ற கிரீடங்களையும் அழகிய பட்டாடைகளையும் சகாதேவனிடம் கொடுக்கும்படி கடோத்கஜனிடம் கொடுத்தான். அவனும் அவையனைத்தையும் பெற்றுக்கொண்டு வீடணனிடம் விடை பெற்றுக்கொண்டு தன் சிற்றப்பன் சகாதேவனை அடைந்து அவனிடம் ஒப்படைத்தான். பின்னர் இராசசூய யாகத்திற்கு வருவதாக கூறி கடோத்கஜன் தன் இருப்பிடம் சேர்ந்தான். வேண்டிய அளவுக்கு அதிகமான பொருள்களை திரட்டிய சகாதேவன் அவற்றை எல்லாம் பாண்டவ பிரத்தத்தில் இருக்கும் தன் தமையன் தருமபுத்திரரிடம் சென்று ஒப்படைத்துவிட்டு தன் மாளிகையை அடைந்தான். நகுலன் வெற்றிகள். அடுத்து நகுலன் மேற்கு திசை நோக்கிச் சென்றான். ரோஹித் தேசத்தை அடைந்து அதனை ஆண்டு வந்த மத்தமயூரகர் என்னும் 2 அரசர்களோடு போரிட்டான். அவர்களை வென்று வேண்டிய திரைப்பொருள்களைப் பெற்றான். அடுத்து சைரீஷம், ஆக்ரோசன் என்ற 2 நாடுகளை வென்றான். அதன் பின் பல்லவர், கிராதர், யவனர் முதலானவர்களை வென்றான். அவர்களிடம் கப்பமாக பெற்ற பொருள்களையெல்லாம் 10,000 ஒட்டகங்களில் ஏற்றி இந்திரபிரத்தம் அடைந்து தன் தமையனாரிடம் ஒப்படைத்தான். பின்னர் தன் அரண்மனை சேர்ந்தான். இராஜசூய யாகம் தொடக்கம். இவ்வாறு தம்பியர்கள் எல்லாம் பல நாடுகளை வென்றுவர தருமபுத்திரர் தன்னுடைய நாட்டை நீதி தவறாமல் ஆட்சி செய்து வந்தார். நாட்டில் பருவமழை தவறாது பொழிந்தது. வேளாண்மையும் தொழில்களும் வாணிகமும் நன்கு வளர்ச்சி அடைந்தன. பொக்கிஷம் நிரம்பி வழிந்தது. அமைச்சர் பிரதானிகள் இராசசூய யாகம் செய்வதற்கு ஏற்ற தருணம் இதுவே என்றனர். தருமபுத்திரரும் அதனை ஏற்றார். அப்பொழுது கண்ணபிரான் வசுதேவரோடும் நிறைந்த செல்வத்தோடும் இந்திரபிரத்தம் வந்தார். கண்ணபிரான் வருகையை அறிந்து அவரை தருமபுத்திரர், தாமியர், வியாசர் முதலானவர்கள் வரவேற்று உபசரித்தனர். கண்ணபிரானுக்கு இருக்க ஆசனம் தந்தனர். ஆசனத்தில் அமர்ந்தபின் கண்ணபிரான் தருமபுத்திரரை பார்த்து, தருமபுத்திரரே, இராசசூய யாகம் செய்ய நீரே தகுதி பெற்றவர். அதுவும் இப்பொழுதே செய்யலாம். நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை செய்யுமாறு எங்களுக்கு கட்டளையிடுங்கள். செய்ய காத்திருக்கின்றோம் என்று மகிழ்வுடன் கூறினார். தாமியரின் அறிவுரைப்படி சகாதேவன் மற்றும் அமைச்சர் பிரதானிகள் யாகத்திற்கு தேவையான கருவிகளையும் மங்கள பொருள்களையும் ஹோமத்திற்கு வேண்டிய பொருள்களையும் திரட்டிக் கொண்டு வந்தனர். வியாச மகரிஷி வேதங்களை கொண்டு வந்தது போன்று உயர்ந்த வேத விற்பனர்களை யாகத்திற்காக அழைத்து வந்தார். சத்தியவதியின் புதல்வரான அவரே அந்த தர்மபுத்திரருக்கு பிரம்மாவின் ஸ்தானத்தை வகித்தார். சுசர்மா என்பவர் சாமகானம் ஓத நியமிக்கப்பட்டார். இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து யாகம் செய்வதற்குரிய இடத்தை தேர்ந்தெடுத்தனர். பின்னர் சாத்திரப்படி அந்த இடத்திற்கு பூஜை செய்தனர். தர்மரின் அனுமதியின்படி சிறந்த சிற்பிகள் பெரியதாகவும் நறுமணம் கமழ்வதாகவும் உள்ள சிறந்த கட்டடங்களை கட்டினார்கள். தருமரின் ஆணைப்படி சகாதேவன் தூதர்களை பல நாடுகளுக்கு அனுப்பி அங்குள்ள அந்தணர்கள், க்ஷத்திரியர்கள், வாணிகர்கள்,
பிற அறிஞர்கள் முதலியோரை அழைத்து வரச் செய்தான். அடுத்து தருமரின் ஆணையை ஏற்று நகுலன் அஸ்தினாபுரம் சென்று பிதாமகர் பீஷ்மர், ஆசாரியர் துரோணர், அறநெறி தவறாத விதுரர், பெரிய தந்தை திருதராஷ்டிரர், கிருபர், துரியோதனனும் அவன் தம்பிமார்கள் முதலான அனைவரையும் அழைத்து வந்தான். யாகதீட்சை அந்தணர்கள் முறைப்படி தருமபுத்திரருக்கு யாகதீட்சை செய்து வைத்தனர். கேட்டையும் மூலமும் சேர்ந்த அமாவாசையன்று மாந்தோலை போர்த்திக் கொண்டார். உடல் முழுவதும் வெண்ணெய் தடவி யாகதீட்சை செய்து கொண்டார். பின் அந்தணர்களுடனும் தம்பியர்களுடனும் சுற்றத்தாருடனும் பிறநாட்டு மன்னர்களுடனும் யாகசாலைக்குச் சென்றார். இராசசூய யாகம் இனிது தொடங்க லாயிற்று. யாகத்திற்கு பீஷ்மர், துரோணர், கிருபர், திருதராஷ்டிரர், துரியோதனாதியர், காந்தார நாட்டு மன்னன் சுபலன், சகுனி, அசலன், விருக்ஷகன், சல்லியன், சோமதத்தன், பூரி, பூரிசிரஸ், அசுவத்தாமா, ஜெயத்ரதன், துருபதன், சால்வராஜன், பகதத்தன், கடல் நாட்டு மன்னர்கள் முதலானோர் வந்திருந்தனர். பலராமன், விராடன், பல்லவ நாட்டு அரசன், சிசுபாலன், குந்தி போஜ மன்னன் முதலானோரும் வந்திருந்தனர். பொறுப்புகளை ஒப்படைத்தல். பின்னர் பீஷ்மர், துரோணர் போன்றோரை தருமர் எதிர்கொண்டழைத்து தக்க மரியாதை செய்து இந்த யாகத்தில் கலந்து கொண்டு எங்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்றார். யாகத்திற்கு செய்ய வேண்டிய வேலைகளை தனித்தனியே ஒவ்வொருவரிடமும் ஒப்படைத்தார். உணவு சமைத்தல், பரிமாறுதல் போன்ற வேலைகள் துச்சாதனனிடம் ஒப்படைக்கப்பட்டன. அரசர்களுக்கு மரியாதை செய்ய சஞ்சயன், பொன் நாணயங்களை பராமரித்து தட்சணை கொடுக்க கிருபர், விதுரர் நியமிக்கப்பட்டனர். அரசர்களிடம் கப்பம், காணிக்கை பெறுதல் முதலானவை துரியோதனன் வசம் ஒப்படைக்கப்பட்டது. காந்தாரி பெண்களுக்கு மரியாதை செய்தலை கவனித்துக் கொள்ள வேண்டும். கண்ணபிரானிடம் அந்தணர்களுக்கு சிறப்பு செய்தல் ஒப்படைக்கப்பட்டது. அவருக்கு உதவியாக அர்ச்சுனன் நியமிக்கப்பட்டான். இந்த பெருவேள்வி நடத்த லுக்கு முதற்காரணம் திருமாலாகிய இந்த கண்ணபிரான் என்று உணர்ந்து நாரதர் கிளறவத்துடன் கலந்து கொண்டார். யாதவர் அனைவரும் பெருந்தரக்குவியலுடன் அங்கு வந்து சேர்ந்தனர். எல்லோரும் வாழ்த்தொலி எழுப்ப ஜனக்கூட்டத்தை கடந்து கொண்டு கண்ணபிரான் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வருகையினால் யாகசாலை பொலிவு பெற்றது. கிருஷ்ண பகவானுக்கு தக்க மரியாதை செய்து தருமர் அவரை பூசிக்கச் சிறந்த ஆசனம் ஒன்றை அப்பெருமானுக்கு அளித்தார். அவரும் அதில் அமர்ந்தார். கண்ணபிரானுக்கு முதல் மரியாதை. அப்பொழுது தருமர், பிதாமகரே, யாருக்கு முதல் மரியாதை செய்ய வேண்டும்? யாருக்குச் செய்வது தகுதியுடையது என்று கேட்டார். அதைக் கேட்டு பீஷ்மர் மனத்தில் நன்கு ஆராய்ந்து பார்த்து, நட்சத்திரங்களில் மிகவும் மேலானது சூரியன், அதுபோல இங்குள்ளோர் யாவரிலும் மேலானவர் கண்ணபிரான். அவர் எல்லாரையும் விட பலத்திலும் குணநலத்திலும் மேம்பாடுடையவர். எனவே அவரே முதல் மரியாதைக்கு தகுதியானவர் என்று கூறினார். அதன் பின்னர் பீஷ்மரின் அனுமதியின் பேரில் சகாதேவன் கண்ணபிரானுக்கு உயர்ந்த மரியாதையைச் செய்தான். பசு, அர்க்யம், மதுபர்க்கம் ஆகியவற்றை அந்த பெருமானிடம் கொண்டு போய் கொடுத்தான். அந்த சபையில் உள்ள மன்னர்கள் பெரிதும் மகிழ்ந்தனர். எல்லாரும் தங்கள் ஆரவாரம் மூலம் இதனை அங்கீகரித்தனர். சாத்திரப்படி நடைபெற்ற இந்த பூஜையை கண்ணன் ஏற்றுக்கொண்டார். சிசுபாலன் எதிர்ப்பு. கண்ணபிரானுக்கு அளிக்கப்பட்ட முதல் மரியாதையை இடையேழு வள்ளல்களில் ஒருவனான சிசுபாலன் மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அக்குரன், சக்திமான், அந்திமான், சிசுபாலன், தந்தவக்கிரன், கண்ணன், அரிச்சந்திரன். அவன் பொறுமை இழந்தான். பூபாலர் நிரம்பிய இந்த சபையில் கோபாலர்கள் முதல் மரியாதை பெறுவதா என்று கோபித்து எழுந்தான். கண்ணபிரானையும் தர்மரையும் பீஷ்மரையும் வேண்டிய மட்டும் தூற்றலானான். இதனைக் கேட்டவுடன் சகாதேவன் கோபித்து அவனை அவமதித்து பேசினான். அதனால் சிசுபாலனின் கோபம் மேலும் வளர்ந்தது. பின் தருமபுத்திரரை பார்த்து, தருமனே, தகுதியற்ற முறையில் குந்தி மைந்தனாகப் பிறந்தவன் நீ. ஆகையினால் தகுதியற்ற காரியம் செய்கிறாய். உனக்கு ஆலோசனை சொன்ன பீஷ்மரோ தாழ்ந்த இடத்தை நோக்கிச் செல்லும் நதியின் புதல்வன். அவன் கூற்றுப்படி அக்ர பூஜையை பெற்றுக் கொண்டவனோ இடையன். இந்த அக்ர பூஜையை ஏற்ப தற்கு தகுதி வாய்ந்த பலர் இந்த சபையில் இருக்க இந்த இடையனைத்தானா தேர்ந்தெடுக்க வேண்டும்? இந்த விஷயத்தில் பீஷ்மர் முறை தவறி நடந்துள்ளார். உன்னை போன்ற தர்மவான்கள் மனசாட்சிப்படி காரியம் ஆற்ற வேண்டுமே தவிர பிறர் விருப்பத்திற்காகச் செய்யக்கூடாது. அரசன் அல்லாத கண்ணன் எவ்வாறு முதல் மரியாதைக்கு தகுதியுடையவன் ஆவான்? கண்ணன் என்ன அறிவில் சிறந்தவனா? மானுகளின் பின்னால் போகின்ற வந்தானே, வயதில் மூத்தவனா? இந்த சபையில் வயதில் மூத்த அவனுடைய தந்தை வசுதேவர் இருக்கும்போது அவனுக்கு எவ்வாறு முதல் மரியாதை கொடுக்கலாம்? அப்படி கொடுத்தாலும் அவன் எவ்வாறு ஏற்கலாம்? கிருஷ்ணன் என்ன சிறந்த ஆசாரியனா? அந்த தகுதி துரோணருக்கு அல்லவா இருக்கின்றது. அவருக்கு அல்லவா கொடுத்திருக்க வேண்டும். மேலும் குருவம்சத்தில் மூத்தவர் வியாச பகவான் உள்ளார். அவர் முதல் மரியாதை பெற உங்கள் கண்களுக்கு தகுதியற்றவர் ஆகிவிட்டாரா? அரவக்கொடி வேந்தன், வணங்காமுடி மன்னன் துரியோதனன், சாஸ்திரங்களில் மேம்பட்ட அஸ்வத்தாமா, தான வீரன் கர்ணன், மத்தியம நாட்டு பெருவீரன் சல்லியன், பாஞ்சால நாட்டு மன்னன்
இவர்களுக்கு பெண் கொடுத்த வயதில் மூத்தவன் பெருவீரன் துருபன், ஆசாரியர் கிருபர் போன்ற தகுதி வாய்ந்த சான்றோர் பலர் இருக்க, இடையர் குலத்திலே பிறந்தவன், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்தவன், வெண்ணெய் திருடி உண்டவன். அதன் காரணமாக கோபியர்களிடத்து மத்தினால் மொத்துண்டவன், யசோதையினால் உரலில் கட்டப்பட்டவன். இத்தகைய உயர் பெருமைகளே யுடையவனுக்கா முதல் மரியாதை கொடுப்பது, அவனும் அதனை ஏற்பது. இது அடுக்குமா? அது மட்டுமா தர்மவானான சராசந்தனுக்கு அஞ்சி ஓடி கடல் நடுவே உள்ள துவாரகையில் புகுந்தவன் அல்லவா? அதனால் அவனை தத்துப்பகையே இல்லாத பீமனைக் கொண்டு அல்லவா அவனைக் கொன்றான்? தகுதியே இல்லாத இவனுக்கு தருமன் என்று பெயர் சூட்டிக் கொண்டிருக்கின்ற நீ அல்லாமல் வேறு எவன் தருவான் என்று கூறிய அவன் கண்ண பிரான் பக்கம் திரும்பி, கிருஷ்ணனே, மாய கிருஷ்ணனே, வெண்ணெய் திருடி உண்டவனே, அதன் காரணமாக கோபியர்களால் கட்டி போடப்பட்டவனே, யமுனை நதிக்கரையில் அவர்கள் சேலையை மறைத்து விளையாட்டு காட்டியவனே, சராசந்தனுக்கு அஞ்சி ஓடியவனே, தகுதியற்ற நீ அக்ர பூஜையை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளலாம்? நீ ஏற்றுக்கொண்டதானது யாகத்திலிருந்து எழுந்த புனித அவிர்பாகத்தை நாய் தின்பது போல உள்ளது என்று பலவாறு வைது தான் அமர்ந்திருந்த உயர்ந்த ஆசனத்திலிருந்து எழுந்து வெளியே நடந்தான். சிசுபாலன் சினங்கொண்டு வெளியேறியதைக் கண்ட தருமர் ஓடோடிச் சென்று, அரசே, நீ பேசிய பேச்சு அறத்தின் பார்ப்பட்டதன்று. இங்குள்ளவர்களில் வயதில் பெரியவர், தர்மம் அறிந்தவர், கங்கையின் புத்திரனான பீஷ்மரே ஆவார். அவர் எதையும் அவசரப்பட்டு சொல்ல மாட்டார். அவர் ஆராய்ந்துதான் கூறியுள்ளார். அதனால் கண்ணபிரானுக்கு கொடுக்கப்பட்ட அக்ர பூஜை முறையானதுதான். அதில் தவறு ஒன்றுமில்லை என்றார். கருமனை பின்தொடர்ந்து பீஷ்மர் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் பரந்தாம நாகிய கண்ணபிரானுக்கு செய்யப்பட்ட அக்ர பூஜையை ஏற்காத இத்திஷ்டனிடம் நம்முடைய நயமான நல்ல வார்த்தைகள் பயன்படா. கண்ணபிரான் மூன்றுலகங்களும் வணங்கத்தக்க பெருமையுடையவர். அன்று ஆளிலை மேல் பள்ளி கொண்டு அண்ட சராசரங்களை காத்தவர். உலகமுண்ட பெருவாயன் அத்தகையவருக்கு உறவின் பொருட்டு முதல் மரியாதை செய்யவில்லை. அவரே இச்சபையில் உயர்ந்தவர். அவரைத் தவிர உயர்ந்தவர்கள் வேறு யார் இருக்கின்றார்கள்? இருக்க முடியும். ஆனால் சிசுபாலன் குறுகிய மனப்பான்மையில் சராசந்தனை கொல்ல காரணமாக இருந்தார் என்ற எண்ணத்தில் முதல் மரியாதை செய்ததை குற்றமாக கருதுகின்றான். அவன் நடுவு நிலையோடு எண்ணி பார்க்கவில்லை. அது அவனுடைய விருப்பம். அதற்காக அவன் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என்றார். பீஷ்மர் உபதேசம். பீஷ்மர் கூறிய வார்த்தைகள் சிசுபாலன் கோபத்தை மேலும் கிளறின. அவன் கோபத்தைக் கண்ட சகாதேவன், சேதி நாட்டு மன்னன் சிசுபாலனே, அரசர்களில் சிறந்தவர் கண்ணபிரானே, இதில் 2 வித கருத்துக்களே கிடையாது. மேலும் அவர் எங்களால் தொழப்படுபவர், போர் ரப்படுபவர் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் போருக்கு வரலாம் என்று கோபமாக கூறி அதட்டினான். அப்பொழுது மற்ற அரசர்கள் மௌனமாயிருந்தனர். சிசுபாலனுடைய கோபமோ அதிகரித்தது. அந்த நிலையில் பீஷ்மர் மேலும், மன்னர்களே, சகாதேவன் கூறியது சரியான வார்த்தையே. அவர் நாம் வணங்கக்கூடிய பரம்பொருள் பகவான் இவ்வுலக உயிர்களை காக்கும் பொருட்டு யாவரும் காணும்படியாக மானிட வடிவம் தாங்கி இங்கு வந்துள்ளார். அவரே நாராயணன், கேசவன், தாமோதரன், வாசுதேவன், முகுந்தன், ஸ்ரீதரன், மாதவன், கோவிந்தன், மகாவிஷ்ணு, மதுசூதனன், திரிவிக்ரமன், வாமனன், இருடிகேசன், பத்மநாபன், 12 நாமத்தோன். அவன் பெயர்களைச் சொல்லச் சொல்ல வாய் இனிக்கும், சிந்தை குளிரும். இம்மைக்கு மட்டுமன்று மறுமைக்கும் அதுவே தாரக மந்திரம். ஆளிலை மேல் பாலகனாய் வளர்ந்து இவ்வுலகங்களை காத்தவன் அவனே. உலகமுண்ட பெருவாயன் ஒன்று, ஒப்பிலா மாணிக்கம். உலக உயிர்களை படைக்கின்ற பிரம்மா தேவரின் தந்தையான அவர் உயிர்கள் எல்லாவற்றிற்கும் பிதாமகராய் உள்ளார். பரத்துவம் வியூக நிலையில் இருந்து காட்சி அளிக்கின்ற அப்பெருமான் விபவ நிலையில் கிருஷ்ண பரமாத்மாக நம்மவரை காக்கும் பொருட்டு நம்மீது கருணை கொண்டு இன்று அவதாரம் செய்துள்ளார். வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமனாவதாரம், இராமாவதாரம் போன்ற பல அவதாரங்கள் எடுத்த அப்பெருமான் இந்த துவாபர யுகத்தில் கிருஷ்ணாவதாரம் எடுத்துள்ளார். இந்த அவதாரத்தில் இதுவரை எத்தனையோ அற்புதங்கள் புரிந்துள்ளார். குழந்தையாய் இருக்கும் போதே வஞ்சனையாய் வந்த பேச்சி போதனையின் முலையுண்டு அவள் உயிரை போக்கினார். கம்சன் ஏவிய கேசி, சகடாசுரன் முதலான பல அசுரர்களைக் கொன்றார். யமுனை நதி நீர்த்துறையில் காளிங்கன் என்ற கொடிய நாகத்தை அடக்கினார். தன் தாய்மாமன் கம்சன் அனுப்பிய குவலாய பீடம் என்ற யானையை கொன்றார். தன் ஆசாரியன் சாந்தீபினியின் மகனை கடலுக்குள் இழுத்துச் சென்ற திமிங்கலத்தை கொன்று அம்மகனை காத்தார். உலக உயிர்களுக்கு துன்பம் தந்த நரகாசூரனைக் கொன்று ஆண்டு தோறும் கொண்டாடும் தீபாவளியை உருவாக்கினார். இப்படி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவதாரங்கள் தோறும் பல உயிர்களைக் காக்கின்றான். நீர்க்குமிழி யானது நீரிலேயே தோன்றி பின் அதிலேயே அமிழ்ந்து போதல் போல பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனிடத்து தோன்றிய உலக உயிர்கள் அவனிடத்திலே ஐக்கியப்படுகின்றன. ஆதலின் அக்ர பூஜை அப்பெருமானுக்கு
முதலில் செய்வதில் எந்தவித தவறுமில்லை, மாறாக நமக்கெல்லாம் நன்மையே தரும் என்று கூறினார். போருக்கு ஆயத்தமான சிசுபாலன். பீஷ்மர் இவ்வளவு விளக்கமாக கண்ணபிரானுடைய பெருமைகளை கூறியும் முடிவு காலமாதலின் சிசுபாலன் அதனை ஏற்கவில்லை. மற்ற அரசர்களை எல்லாம் ஒன்று சேர்த்துக் கொண்டான். அவர்களை கொண்டு யாக முடிவில் நடைபெறும் அபிடேகமும் கண்ணபிரானுக்கு நடக்கும் பூஜையையும் நடக்க ஒட்டாமல் தடுக்க முற்பட்டான். மேலும் போருக்கு ஆயத்தமானான். இதைக் கண்ட தருமபுத்திரர் மிகுந்த கவலை கொண்டு பீஷ்மரிடம், பிதாமகரே, இந்த போரை தடுப்பதற்கு ஏதாவது வழி செய்யுங்கள், யாகம் இனிதாக நடைபெற வேண்டும் என்றார். அதற்கு பீஷ்மர், தருமபுத்திரரே, அஞ்ச வேண்டாம். உறங்குகின்ற சிங்கத்தை கண்டு நாய்கள் குறைப்பது போல இங்கு கூடியுள்ள அரசர்கள் கண்ணபிரானுக்கு எதிராக போர் தொடுக்க முற்படுகின்றனர். சிசுபாலன் தான் போவது மட்டுமல்லாது அவர்களையும் யமலோகத்திற்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளான் போலும், அதனால்தான் இவ்வாறு நடந்து கொள்கின்றான் என்று கூறினார். இதனைக் கேட்ட சிசுபாலன் மேலும் கோபம் கொண்டு, ஏ பீஷ்மனே, இடைக்குலத்தைச் சேர்ந்த இந்த கண்ணனுக்கா பரிந்து பேசுகின்றாய்? அவன் அறிவில் பெரியவன் என்று எண்ணுகின்றாய், ஆற்றல் மிக்கவன் என்கிறாய். சராசந்தன் விஷயத்தில் அவன் ஆற்றல் எந்த அளவு என்பது தெரிந்ததுதானே. உனக்கும் அந்த பாண்டவர்களுக்கு மட்டும்தான் அவன் உயர்ந்தவன், கடவுள் எங்களுக்கில்லை என்று பலவாறு கூறினான். இதனைக் கேட்ட பீமசேனன் மிகுந்த கோபம் கொண்டான். தன் கதாயுதத்தை எடுத்தான். சிசுபாலனை கொல்ல முன் வந்தான் அவனை தடுத்த பீஷ்மர், பீமா, பொறு பொறு, நீ கோபம் கொள்ள வேண்டாம். அவனுக்கு நேரம் நெருங்கிவிட்டது. அதனால்தான் கண்டபடி வாய்க்கு வந்தவாறு உளறிக் கொண்டிருக்கின்றான் என்று கூறிய அவர் சிசுபாலன் வரலாறை கூறலானார். 3 கண்கள் கொண்ட சிசுபாலன். இந்த சிசுபாலன் சேதி நாட்டு மன்னன் மகனாக பிறந்தவன். பிறக்கும் பொழுதே 3 கண்கள் 4 கைகள் இவனுக்கு இருந்தன. குரலோ கழுதை கத்துவது போன்றிருந்தது. அந்த அளவு கர்ணகடூரமாயிருந்தது. அதனால் இவன் பெற்றோர் அச்சம் கொண்டனர். அக்குழந்தையை எங்காவது எரிந்து விடலாம் என்று முடிவு செய்தனர். அப்பொழுது விண்ணிலிருந்து அசரீரி ஒன்று, மன்னனே, உன் மகன் பெருமை மிக்கவனாக வாழ்வான். அதனால் இவனை பற்றி அஞ்ச வேண்டியதில்லை, கலக்கமின்றி குழந்தையை காப்பாற்று. இவனுக்கு இப்போது மரணம் இல்லை. இவனை கொல்லப் போகின்ற வனம் பிறந்துள்ளான் என்று கூறியது. அவ்வாறு அசரீரியாய் பேசியது ஒரு பூதம் ஆகும். அதைக் கேட்டவுடன் இவன் தாயானவள் குரல் வந்த திசையை நோக்கி கை கூப்பி வணங்கி, இந்த பிள்ளைக்கு யமனாய் உள்ளவன் யார் என்பதை அறிய விரும்புகின்றேன். தயவு செய்து சொல்லுங்கள் என்றாள். உடனே அசரீரியாய் பேசிய அப்பூதம், எவன் மடியில் இக்குழந்தை தவழும் பொழுது அதிகப்படியான கண்ணும் கைகளும் மறையுமோ அவனே இவனுக்கு யமனாவான் என்று கூறி மறைந்தது. இதை கேட்டு அனைவரும் வியந்தனர். அதன் பின்னர் வந்த பல மன்னர்கள் அக்குழந்தையை தங்கள் மடியில் வைத்துக் கொண்டனர். அசரீரி சொன்னபடி ஒன்றும் நிகழவில்லை. சேதுராஜன் மனைவி பலராமர் கண்ணபிரானுக்கு அத்தை முறையினர் ஆவாள். ஒரு நாள் இருவரும் தம் அத்தை குழந்தையை காண வந்தனர். அத்தையை வணங்கினர். முதலில் பலராமன் குழந்தையை எடுத்து மடியில் வைத்துக் கொண்டு கொஞ்சினாள். ஒன்றும் நிகழவில்லை. அடுத்து கண்ணபிரான் அக்குழந்தையை மடியில் வைத்துக் கொண்டார். மடியில் வைத்துக் கொண்டவுடன் அதிகப்படியான கைகளும் கண்ணும் உடனே மறைந்தன. இதனைக் கண்டு சேதுராஜன் மனைவி கலக்கமுற்றாள். கண்ணபிரானிடம், அப்பெருமாட்டி, கண்ணா, நீ எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் என்றாள். கண்ணபிரான் அதற்கு, என்ன வரம் வேண்டும் அத்தையே? கேளுங்கள், தருகின்றேன் என்றார். அதற்கு அவள், கண்ணா, மணிவண்ணா, என் மகன் செய்யும் பிழைகளை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்றாள். கண்ணபிரான் அதற்கு, அத்தையே, எத்தனை பிழைகள் செய்தாலும் நான் பொறுத்துக் கொள்வேன். ஆனாலும் அத்தையே, அதற்கு ஓர் எல்லை இருக்க வேண்டும் அல்லவா? வேண்டுமானால் உங்கள் மன திருப்திப்படி இவன் செய்கின்ற 100 பிழைகளையோ அல்லது வசவுகளையோ பொறுத்துக் கொள்கிறேன். அதற்கு மேல் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. அப்பொழுது அவனை தண்டிப்பேன் என்று கூறினார். அவளும் அதனை ஏற்றுக்கொண்டாள். பீஷ்மரை நிந்தித்த சிசுபாலன். இந்த சிசுபாலனுக்கு தனக்கு கண்ணபிரான்தான் யமன் என்பது நன்றாகத் தெரியும். இருந்தாலும் இந்த சிசுபாலன் தன் தாய்க்கு கொடுத்த வரத்தினால் இவன் தன்னை கொல்ல மாட்டான் என்ற அசட்டு தைரியத்தில் அவரை போருக்கு அழைக்கின்றான். வீணாக வயது கொண்டிருக்கின்றான். என்றாலும் இன்று கண்ணபிரானின் திருச்சக்கரத்தால் மாளத்தான் போகின்றான் என்று பீஷ்மர் பீமனிடம் கூறினார். அதனைக் கேட்ட சிசுபாலன் மிகுந்த கோபத்துடன், பீஷ்மா, எப்பொழுதும் இந்த மாடு மேய்க்கின்ற இடையனையே புகழ்ந்து கொண்டிருக்கின்றாய். புகழ்ந்து பேச தகுதி வாய்ந்த மன்னர்கள் பலர் இருக்கின்றார்கள். வணங்காமுடி மன்னன் துரியோதனன் இல்லையா? தான வீரன் கர்ணன் இல்லையா? பாஞ்சால நாட்டு மன்னன் துருபதன் இல்லையா? இன்னும் பகதத்தன், விராடன், சகுனி போன்ற பல அரசர்கள் இருக்கின்றார்கள். இவர்களில் யாரேனும் ஒருவருக்கு முதல் மரியாதை செய்திருக்கலாம்.
இதன் மூலம் நீ மற்ற அரசர்களை அவமதித்து விட்டாய் என்றான். சிசுபாலன் பேச்சை கேட்டு மற்ற மன்னர்கள் பீஷ்மர் மேல் கோபம் கொள்ளலானார்கள். அவர்கள், இந்த பீஷ்மன் மகாகர்வி, வயது முதிர்ந்தாலும் இவனிடத்துள்ள செருக்கு அடங்கவில்லை. இவனை முதலில் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொல்ல வேண்டும் என்றனர். பீஷ்மர் ஆவேசம். இதனைக் கேட்ட பீஷ்மர் கோபமுற்று, என்னை கொன்றாலும் கொல்லுங்கள், எரித்தாலும் எரியுங்கள், உங்களை நான் தூசாக கூட மதிக்க மாட்டேன். நாங்கள் கண்ணபெருமானுக்குத்தான் முதல் மரியாதை கொடுப்போம். இதை வேண்டாம் என்று சொல்வோர் போருக்கு வரட்டும். எம்பெருமான் சங்கு சக்கராயத்தினால் இறக்க தயாராய் இருக்கட்டும் என்று ஆவேசமாக கூறினார். இதனைக் கேட்டு சிசுபாலன் ஆத்திரம் அடைந்து, அடே கண்ணா, உன்னை போருக்கு அழைக்கின்றேன். தைரியம் இருந்தால் என்னுடன் போரிடு. உனக்கு காலமெல்லாம் தொண்டு செய்கின்ற பாண்டவர்களையும் அவர்களுக்கு துணையாக வருகின்றவர்களையும் இப்போதே கொல்லப் போகின்றேன். பாண்டவர் செய்த மரியாதையே அரசனல்லாத நீ ஏற்றுக்கொண்டாய், ஆதலின் முதலில் கொல்லப்படத்தக்கவன் நீயே என்று கூறி அங்கிருந்த அரசர்களை துணைக்கு அழைத்துக் கொண்டு கண்ணபிரானிடம் போரிட அந்த அவையை விட்டு வெளியேறினான். தனக்கு ஒரு கருத்து பிடிக்கவில்லை என்றால் இதிகாச காலத்திலிருந்தே வெளிநடப்பு செய்வது என்பது இருந்தது என்பதை இதன் மூலம் அறியலாம். கண்ணன் போருக்கு தயாராகுதல். சிசுபாலன் போரிட எழுந்ததும் கண்ணபிரான் கையில் திருச்சக்கரத்தையும் கதையையும் எடுத்துக்கொண்டு தேரில் கருடக்கொடி பறக்க போருக்கு தயாரானார். பின்னர் தனக்கு துணையாக வந்த மன்னர்களை நோக்கி, மன்னர்களே, நீங்கள் தைரியத்துடன் உங்கள் சேனைகளுடன் புறப்படுங்கள். இவன் எனக்கு பல தீங்குகள் செய்துள்ளான். என் அத்தை மகனாய் இருந்தும் துவாரகையை கொளுத்தினான். ஒன்றல்ல பல யாதவ பெண்களை இழுத்துச் சென்றுள்ளான். இவை போன்ற பல தீமைகள் எனக்கு செய்துள்ளான். இவன் மிகவும் கொடியவன், எங்கள் குலத்திற்கு விரோதி. இவன் செய்யும் 100 குற்றங்களை பொறுப்பதாக இவன் தாய்க்கு நான் வாக்கு கொடுத்துள்ளேன். அதனால்தான் பொறுத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது 100 குற்றங்கள் புரிந்துவிட்டான். இனி பொறுப்பதற்கு இல்லை. இவன் என் கையால் மடிவது உறுதி என்று உறுதியாக கூறினார். இவ்வார்த்தைகளை கேட்ட சிசுபாலன் மேலும் ஆத்திரம் அடைந்தான். அதனால் அவன், அடே வெண்ணெய் திருடியவனே, சூரியன், சந்திரன், அக்கினி குலத்தைச் சேர்ந்த புகழ் வாய்ந்த மன்னர்கள் இந்த சபையில் இருக்கவும் வீரத்தின் காரணமாகவா, வலிமையின் காரணமாகவா, செல்வச் செழிப்பின் காரணமாகவா சாதாரண இடைக்குலத்தைச் சேர்ந்த உனக்கு அக்ரபூஜை அளித்தார்கள். பிறந்த பொழுதே நீ தந்தை வசுதேவரும் தாய் தேவகியும் வணங்கி நிற்க நீ செம்மாந்து இருந்தாய். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வசுதேவர் தலையில் சுமந்து யமுனை ஆற்றை கடந்து சென்று விட்டுவிட நீ ஆயர்பாடியில் நந்தகோபன் மகனாக வளர்ந்தாய். உனக்கு பால் கொடுக்க வந்த போதனையே அவளுடைய முலைப்பாலை உறிஞ்சியே அவளைக் கொன்றாய். இடைச்சாதி பெண்களின் வீடுகள் தோறும் வெண்ணையுண்டு, அதனால் மத்து அடியுண்டு மொத்துண்டு தயிர் பானையில் பதுங்கி கதி பாண்டவன் கருணையினால் அவனுக்கு மோட்சம் அளித்து வெளி வந்தவன் அல்லவா நீ. விளாமரத்தின் மீது இளங்கன்றை எரிந்து 2ஐயும் அழித்தாய். யமுனை நீர்த்துறையில் காளிங்கன் என்ற ஐந்தலை நாகத்தின் மீது ஏறி மிதித்தாய். பறவையின் வாயோடு அலகையும் பிளன் தவன் அல்லவா நீ. அது மட்டுமா, இடைச்சாதி பெண்களின் புடவைகளை கவர்ந்து அவர்களை உன்னை வணங்குமாறு செய்து பின்னர் அப்புடவைகளை அவர்களுக்கு கொடுத்தாய். இந்திரனுக்காக சமைத்த அறுசுவை உணவை நீயே உண்டு. அதனால் அவன் கோபித்து ஏவிய 7 மேகங்கள் பொழிந்த பெருமழையே அன்று கோவர்த்தனகிரியை கொடையாக பிடித்து தடுத்து அவன் பெருமையை குலைத்தாய். சராசந்தனுக்கு அஞ்சி கடல் நடுவே துவாரகை பட்டினத்தை நிறுவிக்கொண்டாய் என இவ்வாறு கூறி கண்ண பிரானை பழிக்கலானான். பின்னர் கண்ணனை நோக்கி, நீ எனக்கு அருள் புரிந்தாலும் சினங்கொண்டு அழித்தாலும் ஒன்றுதான் என்று கூறினான். அவன் கூறியன அனைத்தும் பழிப்பது போல புகழ்தல் என்னும் வஞ்ச புகழ்ச்சியாக கொள்ளலாம். சக்கராயத்தினால் கொல்லுதல். இறுதியில் சிசுபாலன், கண்ணா, உன்னோடு போர் புரிய வேண்டுமென்ற விருப்பம் எனக்கு நீண்ட நாட்களாக இருக்கின்றது. அது இன்று நிறைவேறப் போகின்றது. இன்று உன்னையும் இந்த பாண்டவர்களையும் உனக்கு முதலில் அக்ரபூஜை கொடுக்க சொன்ன பீஷ்மரையும் கொல்லப் போகிறேன். தைரியமிருந்தால் எடு உன் பஞ்சாயுதங்களை, நானும் என் ஆயுதங்களை உன்மேல் தொடுக்கிறேன். இல்லையேல் தடுத்துக்கொள் என்று கூறி சிசுபாலன் கண்ணபிரான் மேல் கூர் முனையுள்ள அம்புகள் பலவற்றை ஏவினான். கண்ணபிரான் அவன் ஏவிய அம்புகள் அனைத்தையும் தன் சாரங்கம் என்னும் வில்லிலிருந்து தொடுத்த அம்புகளினால் தடுத்து அழித்தார். இருவரும் சளைக்காமல் போரிட்டனர். பலவிதமான மாயைகள் புரிந்து சிசுபாலன் கடுமையாக போரிட்டான். கண்ணன் சளைக்காமல் அவற்றை எளிதில் தடுத்து அழித்தார். பின்னர் சிசுபாலன் விட்ட அம்புகளினால் கண்ணன் தேர் குதிரைகள் அடிபட்டு அலறலாயின. யார் வெற்றி கொள்வார்கள் என்ற நிலையில் லாது கடும்போர் புரிந்தனர். கண்ணபிரானின் தேர்ப்பாகன் தாரகன், மாதவா, கேசவா, மதுசூதனா இருவரும் சளைக்காமல் பெரும்போரை நடத்துகின்றீர்கள். இதுபோல நடந்தால் இந்த போர் முடிய இன்னும் எத்தனை யுகங்கள் ஆகுமோ அறியேன். எனவே தங்கள் சக்கராயுதத்தை அச்சிசுபாலன் மேல் பிரயோகியுங்கள், போர் முடிவுக்கு வரும் என்றான்.
அதைக் கேட்டு கண்ணபிரான் சனகாதி முனிவரின் சாபம் காரணமாக வைகுண்ட வாசலில் திருதயுகத்தில் இருந்த ஜெயவிஜயர் என்ற துவார பாலகர்கள் திதியின் மைந்தர் களாக இரணியகசிபு இரணியாட்சன் ஆக பிறந்தனர். விஷ்ணுவாகிய நான் வராக அவதாரம் கொண்டு இரணியாட்சனையும் நரசிம்மாவதாரம் கொண்டு இரணிய கசிப்புவையும் கொன்று அருள் புரிந்தேன். திரேதாயுகத்தில் இராவண கும்ப கர்ணனாக பிறந்த இவர்களே இராமாவதாரம் எடுத்து சீதா பிராட்டியை சிறை பிடித்ததை காரணமாக காட்டிக் கொன்று அருள் புரிந்தேன். இந்த துவாபரயுகத்தில் அந்த துவார பாலகர்கள் சிசுபாலன் கந்திவர்க்கனாக பிறந்துள்ளார்கள். இப்பொழுதும் இந்த சிசுபாலன் எனக்கு எதிரியாக இருந்து எனக்கு தொல்லை கொடுத்த வண்ணம் இருக்கின்றான். எனவே என்னுடைய சக்சராயத்தினால் இப்பொழுது இவனை வீழ்த்தி மீண்டும் பரமபதவாசல் துவார பாலகனாய் அனுப்புவேன் என்று கூறி தன் திவ்யமான திருச்சுதர்சனம் என்னும் சக்கரத்தை எடுத்தார். அதனை அவன் மீது ஏவினார். அது வில்லென்று சுழன்று சுழன்று சென்று சிசுபாலனின் தலையை துண்டித்து மீண்டும் எம்பெருமான் பால் வந்து சேர்ந்ததையும் அவனும் மலையென கீழே சாய்ந்தான். அவன் உடலில் இருந்து அழகிய பேருளி கண்டவர்களை கவர்கின்ற வண்ணம் புறப்பட்டு எம்பெருமானை அடைந்து அப்பெருமானை வணங்கி அவரோடு சேர்ந்தது. இக்காட்சியை கண்டவர்கள் வியப்பினால் தன்னை மறந்து சிறிது நேரம் இருந்து பின்பு சுய உணர்வு பெற்றவராய் எம்பெருமானை மனமாற போற்றி துதித்தார்கள். தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். முனிவர்கள் பல்லாண்டு பாடி வாழ்த்தினர். பீஷ்மரும் பாண்டவர்களும் வணங்கி போற்றினர். அப்போது தர்மர் தன் தம்பிகளை பார்த்து சிசுபாலனை அடக்கம் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்கள், கால தாமதம் வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அவரின் கட்டளைப்படி சிசுபாலனின் உடலை நல்லடக்கம் செய்தனர். பின் கண்ணபிரானின் ஆணையால் சிசுபாலனின் மகனுக்கு முடி சூட்டப்பட்டது. அதன் பின்னர் யாகமானதர் கலகங்கள் எல்லாம் அடக்கப்பட்டு முறைப்படி நிறைவேறியது. அந்த யாகத்தை கண்ணபிரான் பாதுகாப்பாக இருந்து சிறப்புடன் முறைப்படி நடத்தி கொடுத்தார். வியாசர் தௌமியர் போன்ற முனிவர் பெருமக்கள் வாழ்த்துரை வழங்கினர். வறியவர்க்கும் அந்தணர்க்கும் ஏராளமாக தானம் வழங்கப்பட்டது. அப்பொழுது தருமபுத்திரர் அரசர் அந்தஸ்திலிருந்து உயர்ந்த அரசர்க்கு அரசர் ஆகிய சக்கரவர்த்தி என்னும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார். அதன் மூலம் குருவம்சத்தின் புகழ் மேலோங்கியது. வந்திருந்த அனைவருக்கும் அவரவர்க்கும் ஏற்பத்தக்க மரியாதை செய்து தருமரும் பாண்டவர்களும் வழி அனுப்பி வைத்தனர். கண்ணபிரானும் பாண்டவர்களிடமும் குந்தி தேவியிடமும் திருப்பதியிடமும் சுபத்திரையிடமும் பிரியாவிடை பெற்றுக் கொண்டு துவாரகை சென்றார். பாண்டவர்கள் இந்திரபிரத்தம் திரும்பினர். அங்கு அவர்களுடன் துரியோதனன், சகுனி, துச்சாதனன் மட்டும் சில காலம் உடனிருந்தார்கள். பீஷ்மர், விதுரர், திருதராட்டிரர், துரோணர், அஸ்வத்தாமா முதலானோர் விடை பெற்றுக் கொண்டு மகிழ்ச்சியுடன் அஸ்தினாபுரம் சென்றனர். துரியோதனன் அங்கு சில காலம் தங்கி இருந்த காரணத்தில் ஏற்பட்ட பொறாமையே பின்னால் அவன் நடத்தி காட்டிய அதர்மச் செயல்களுக்கு காரணமாயிருந்தது எனலாம்.